Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஷாப்பில் வந்து இன்வாய்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் அதான் இன்வாய்ஸ் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இது ஆல்ரெடி இந்த டிசைன் நான் செஞ்சுட்டேங்க. இதை நான் டிசைன் பண்ணி உங்களுக்கு வழங்கப்படுத்த போனால் நேரமாகும். இதில் வந்து நான் வந்து உங்களோட ஃபார்முலாஸை தான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம குவான்டிட்டிஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ டேட்ஸ்க்கு நான் கொடுத்துட்டு இங்கே நான் வந்து உங்களோட இப்படி தான் ஒரு இன்வாய்ஸ் தயாரிக்கும். இங்கே ஷாப்ட பேரை கொடுங்க, இங்கே வந்து டேட்டை கொடுங்க, இங்கே நான் வந்து உங்களோட ஷாப்டே அட்ரஸை கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஒன்று போட்டு இப்போ குவான்டிட்டி வந்து டெல் கம்ப்யூட்டர் லேப்டாப் வந்து நான் வந்து இது வந்து லேப்டாப் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸில் வந்து 3 கேட்டகரிஸ் கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் கேட்டகரிஸ், கேமராஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபேன். இந்த ஒரு இவ்வளவு நான் கேட்டகரிஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் வந்து இதில் வந்து குவான்டிட்டி பாருங்கள். டெல் கம்ப்யூட்டர் எவ்வளோ இருக்குது? 10 குவான்டிட்டி இருக்குது கேட்டகரி கம்ப்யூட்டர். இதில் வந்து ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் வந்து யூனிட் ப்ரைஸ்னால் இதில் ப்ரைஸ் வந்து டெல் கம்ப்யூட்டர் ப்ரைஸ் எவ்வளோ? 65,599 ரூபா. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரைஸ், ஒரு டெல் கம்ப்யூட்டர் ப்ரைஸ் இது. இப்போ எனக்கு 10 குவான்டிட்டி இருக்கிறனால எனக்கு டோட்டல் வந்து இந்த 10 குவான்டிட்டி இந்த டெல் கம்ப்யூட்டர் எத்தனை இருக்குன்றதை பார்க்குறதுக்கு விலை எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எவ்வளோ, இது என்ன, இதோட இந்த செல் வந்து என்ன D10 யுனைட் ப்ரைஸ் D10ஓட நம்ம எதை எத்தனை பெருக்கணும்? A10 பெருக்கணும். ஏன்னா A10ல் தான் வந்து 10 குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். அப்போ இதில் பார்த்துருக்கேன், இதில் வந்து ஃபார்முலா எப்போ போடுற நேரமோ ஈக்குவல் சைன் போட்டணும். இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபார்முலா டைப் பண்ணுற நேரமோ முதல்ல வந்து நீங்கள் போடுறது வந்து ஈக்குவல் சைன் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் போட்டு இந்த செல்ட பேர் எத்தனை? D10. இப்போ D10 இப்போ இது தான் இதில் தான் நம்ம இங்கே தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் ப்ரைஸ் வரப்போகுது. அப்போ D10ஐயும் வந்து பெருக்கிறனா ஆஸ்ட்ரிக் மார்க் எதோட பெருக்கணும்? 10. அப்போ எத்தனை? A10 இந்த குவான்டிட்டி A10 கொடுங்க. ரைட், இதே மாதிரி தான் அடுத்தது செய்கிற நேரமும் யூனிட் ப்ரைஸ் எத்தனை? இப்போ இதில் கேமராஸ் எடுப்போம். கேமராஸ் யூனிட் ப்ரைஸ் இத்தனை 31.90. அப்போ எப்படி பெருக்கிறது? இதையும் D12 இந்த செல்ட பேர் என்ன? D, இது D, என்ன D, இதையும் இது எங்கே இருக்குதோ அதை எடுங்க. D12 ஆஸ்ட்ரிக் அடுத்த எத்தனை இதில் பெருக்கணும்? A12. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இந்த மூணு வந்து D12 A12. ரைட், செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஓகே. அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் அடுத்தது இது டிஸ்கவுண்ட் அமௌண்ட். இதைத்தான் வந்து முக்கியமாக நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி டியூட்டோரியலும் சொல்லிக் கொடுப்பேன். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி இப்படி கொடுத்துருக்கோம்னா நம்ம இது வந்து எனக்கு வந்த ப்ராஜெக்ட் ஒன்றுங்க. எப்படி கொடுத்துருக்கோம்னா கம்ப்யூட்டருக்கு வந்து 10% கொடுத்துருக்கோம். டெல் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து 10% கொடுத்துருக்கோம் டிஸ்கவுண்ட். அது கேமராஸ்க்கு வந்து 5% கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஐட்டம்க்கு வந்து 8% கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்னிச்சர்ஸ்க்கு வந்து 25% கொடுத்துருக்கோம். ரைட், அதே வந்து ஃபேனுக்கு வந்து 12% கொடுத்துருக்கோம். இந்த டிஸ்கவுண்ட் வந்து இவ்வளோத்துக்கும் வரணுன்றதை கொடுத்துருக்கேன். இப்போ இது ஃபார்முலா எழுதுறேன். ஃபஸ்ட் ஒரு ஃபார்முலா வழங்கப்படுத்துகிற அடுத்த நீங்கள் எழுதிட்டு போயிருக்கீங்க. இஃப் ஒரு கண்டிஷன் எழுதுகிற நேரம் இஃப்பை நீங்கள் எடுக்கணும். இப்போ தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறீங்க. இஃப் C10. இப்போ C10 என்னது? இந்த C10 இந்த கேட்டகரி. இந்த கேட்டகரியில் வந்து C10 கேட்டகரி. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குற நேரம் உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு 5 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 5 கேட்டகரிஸை வந்து அதை வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கும். அதாவது இது வந்து கேமராவா, இது வந்து எலக்ட்ரானிக் ஐட்டமா, இது ஃபர்னிச்சரா, ஓகே, இது ஃபேனா, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்க்கும். ஓகே, இது வந்து நிறைய ஷாப்ஸில் செய்வாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இஃப் C10 இது C10ல் வந்து நம்ம கம்ப்யூட்டராக இருந்தால் இந்த ஃபார்முலா வந்து கம்ப்யூட்டராக இருந்தால் இதில் வந்து D10 ஃபஸ்ட் இதை வந்து நம்ம எடுப்போம். D10 ஃபஸ்ட் எடுப்போம். ஓகே, பட் D10ல் இப்போ கம்ப்யூட்டராக இருந்தால் நமக்கு வந்து D10 என்னது? கம்ப்யூட்டர். இஃப் C3 இதில் வந்து கம்ப்யூட்டர்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணி இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த 2 ப்ராக்கெட் போட்டு கம்ப்யூட்டர்ஸ்னு டைப் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எழுதுகிற போகிறோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா D10 அது தான் D10க்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு பெருக்கிறோம் எத்தனையால்? A10 எத்தனை? இது. ஓகே, இந்த மாதிரி கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட் காண்றோம். ஓகே, அப்படி இல்லாமல்
உங்களுக்கு வந்து சி இஃப் C10 இந்த C10ல் உள்ளது கேமராவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த D10க்குள்ள இதுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். அதாவது இந்த கேட்டகரி வந்து இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் கேமராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறீங்க? 5% கொடுக்குறீங்க டிஸ்கவுண்ட். இப்போ வந்து இந்த C10ல் வந்து இப்போ இங்கே கம்ப்யூட்டர் இல்லாமல் இங்கே கேமரான்றது டைப் பண்ணிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து D10ன்ற ப்ரைஸ்க்கு வந்து 5% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஓகே, இப்போ நான் இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு இதில் எடுத்துக்கிட்டேன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணுறேன். உங்களுக்கு லேசாக இருக்கும் ஒரு நோட் பேடில் போட்டு பிடிக்கிறேன். ரைட், ஓகே, இதில் பாருங்கள். இப்போ வந்து இந்த கேட்டகரி வந்து இஃப் C10, இப்போ C10 இந்த C10 வந்து கம்ப்யூட்டராக இருந்துச்சுன்னா இதில் இந்த கேட்டகரிஸில் கம்ப்யூட்டர்னு மட்டும் டைப் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த D10 இந்த யுனைடெட் ப்ரைஸ்க்கு தான் நம்ம டிஸ்கவுண்ட் பார்க்க போகிறோம். இதில் வந்து 10% நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுங்க. அதான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து A10ஆல் அந்த இதால் பெருக்கி விடணும். ஓகே, அவங்க டிஸ்கவுண்ட் வந்துடும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்துடும். அதே வந்து C10ல் வந்து கம்ப்யூட்டர் இல்லாமல் இது வந்து கேமராவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுங்க. அதே தான் 5%. இஃப் C10ல் வந்து இது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்க போகிறேன்? 8% டிஸ்கவுண்ட் கொடுக்க சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி தான் அடுத்தது வந்து ஃபர்னிச்சராக இருந்துச்சுன்னா அதுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி A10ஆல் பெருக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்த கேட்டகரி எத்தனை? அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து எல்ஸ் போட தேவையில்லை. அது இல்லைன்னா எப்படி உங்களுக்கு ஃபேன் தான் அமையும். அதனால நீங்கள் எல்ஸ் ஆனால் வந்து திரும்ப செக் பண்ண தேவையில்லை. அது இல்லைன்னா வேறு ஏதாவது கேட்டகரியாக இருந்துச்சுன்னா ஃபர்னிச்சர்லாம் வேறு ஏதாவது கேட்டகரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 12% டிஸ்கவுண்ட் கொடுங்க. அதான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் கொடுக்குற கண்டிஷனில் வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் மாதிரி நீங்கள் கொடுக்க தேவையில்லைங்க. கடைசியாக வரது வந்து நீங்கள் D10 12% கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கிறதா இருக்குது. இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும். ரொம்ப சிம்பிள். ரைட், இவ்வளோ தான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு மறந்துடாமல் உங்கள் புது காப்பியில் எழுதி வச்சுக்கிறீங்க. இது எழுதுகிற நேரமே இதை மார்க் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் வந்து லேஸ் ஆகிருக்கும். ஓகே, அவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து இதில் விழுந்திருக்கு. ரைட், இவ்வளோ தான். ஓகே, இங்கே விழுந்திருக்கு. ஓகே, இப்போ அடுத்த வந்து லைன் டோட்டல்னா ஃபுல் டோட்டல் லைன் டோட்டல். இப்போ டிஸ்கவுண்ட் கழிக்கப்பட்ட டோட்டல்னா பாருங்கள், E10லேருந்து எப்படி கழிச்சிருக்கான்? E10 அது இதுதான் E10 டோட்டல் ப்ரைஸ். அதில் வந்து F10 கழிச்சிருக்கு. இப்போ E10 அதில் வந்து F10 கழிச்சு வர தொகை தான் இங்கே வருது கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ரைட், வெரி சிம்பிள். இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து வெரி சிம்பிள். இது தான் ஃபார்முலா. இதை கொஞ்சம் எழுதி வச்சுக்கிறேங்க. ஓகே, C10ல் வந்து கம்ப்யூட்டர்ன்ற கேட்டகரி இருந்துச்சுன்னா 10% கொடுங்க. இல்லைனா இது கேமரான்னு இருந்துச்சுன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுங்க. இதே எலக்ட்ரானிக்ஸ் இருந்தால் இந்த இது ஃபர்னிச்சர்ஸ்னால் இது ஓகே 25% இல்லாட்டி உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். வெரி சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த தான் அப்படி இந்த கேட்டகரி அடிப்படையில் வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் பார்க்குறது வந்து இந்த முறையை நீங்கள் பின்பற்றி செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக இந்த வே வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் ரொம்ப இந்த மாதிரி தான் டிஸ்கவுண்ட் வந்து கலெக்ட் பண்ணி பார்க்கணும். பட் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது செஞ்சு பார்க்குறதுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.